இந்த மாசம் ஃபுல்லா தியானிச்சுட்டு இருக்கிறோம். பரிபூரணத்தையும் கொடுக்கிற கர்த்தர். உபாகமும் 28:11 சொல்லுது, உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். கண்களை மூடுவோம். நம்முடைய சகோதரர் அருள்ராஜ் ஐயா அவர்கள் ஜெபிப்பாங்க. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். மைக் கொடுப்போம். ஆராதனை கர்த்தாவே, அப்ப ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதித்து கொடுங்க அப்பா. ஆண்டவரே இதோ கர்த்தாவே, எங்களை கர்த்தாவே கனநித்திர ஆவிகளையும் கர்த்தாவே என் தேவனாகிய தகப்பனே வாரி கொண்டு போகாதபடி கர்த்தாவே எங்கள் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் கர்த்தாவே உமையே சார்ந்திருக்க ஆண்டவரே உதவி செய்யுங்க கர்த்தாவே. என் தேவனாகிய தகப்பனே அப்பா கொடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்த்தாவே நாங்கள் கூர்ந்து கவனிக்க ஆண்டவரே உதவி செய்யுங்க கர்த்தாவே. என் தேவனாகிய தகப்பனே நாங்கள் கடந்து போகும்போது கர்த்தாவே உன்னுடைய பிரசன்னத்தை பெற்ற மக்களாய் கடந்து போக ஆண்டவரே உதவி செய்யுங்க ஆண்டவரே. பாதுகாத்து கொள்ளுங்க. மிகுதியான நேரங்களிலே கர்த்தாவே உங்களுக்கு கிருபையானது கர்த்தாவே எங்களை பின்தொடர உதவி செய்யுங்க ஆண்டவரே. புதிய கனமகிமை எல்லாம் உங்களுக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இப்ப இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு சத்தமா ஒரு 3 அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர். எவ்வளவு அழகா இருக்குது கேட்கறதுக்கு. அல்லேலூயா. பரலோகமே மகிமைப்படுது. அல்லேலூயா. உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். அல்லேலூயா. கடந்த வாரத்துல பரிபூரண நன்மை, பரிபூரண சமாதானம், பரிபூரண கிருபை, பரிபூர்ண ஆசீர்வாதத்தெல்லாம் பார்த்தோம். அல்லேலூயா. அப்ப இந்த பரிபூர்ணத்தையும் கொடுக்கிற கர்த்தர் எதை விரும்புறாரு அப்படின்னு ஒரு 3 காரியத்தை இன்னைக்கு சொல்லி அதுல இருந்து நான் இந்த சப்ஜெக்டை முடிக்க விரும்புறேன். அல்லேலூயா. இது முடியாது, ஆனா தொடர்ச்சி தான். இது முடியற ஒரு காரியம் இல்லை, இன்னும் தொடர்ச்சி இருக்குது. அல்லேலூயா. அப்ப பரிபூர்ணத்தையும் கொடுக்கறதுக்கு கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு சொல்லி, அப்போ குடும்பம் எப்படி இருக்க வேணும் அப்படின்ற ஒரு டாபிக்ல நான் என்ன பண்ண போறேன், இந்த பரிபூரணத்தை குறித்து உள்ள எடுத்துட்டு வர போறேன். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் விரும்புகிற குடும்பம் எப்படி இருக்கணும், ஏன்னா பரிபூரணத்தையும் அவர் கொடுக்க விரும்புறாரு. அந்த குடும்பம் எப்படி இருக்கணும்ன்றத ஒரு சில காரியங்கள் நான் அதுக்கு ஒரு வசனங்களை அடிக்கோடிட்டு காட்டிட்டு, அதுக்கப்புறம் எப்படி இருக்கணும்ன்றத எந்தெந்த குடும்பங்களை ஆண்டவர் எப்படி இருக்கணும்னு விரும்புறாருன்றதை கொஞ்சம் காட்ட போறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசுவாவின் புத்தகம் 24வது அதிகாரம் 14-15 வசனங்களை நம்ம வாசிப்போம்னா, ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததை கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமே வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். யாரு? நல்ல வாயத்தார்னு சொல்லுங்க. யாரு? யோசுவா. அல்லேலூயா. எல்லாரையும் பார்க்கிறான். 5 மணிக்கு ஆராதனை, 6:30 மணிக்கு வரான், பார்க்கிறான். அவன் கேட்கிறான், கர்த்தரை தொழுது கொள்ள, கர்த்தரை சேவிக்கல, யாரை சேவிக்க போற? 3 மணிக்கு ஒருத்தி வர சொன்னா கூட போயிடுறமே, 4 மணிக்கு வர சொன்னா கூட கிளம்பிடுறமே நேரத்தோட. கர்த்தரை சேவிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆகாதத போல யாரை சேவிக்க போறீங்க? இருக்கிறீங்களா? நீ எப்போ வேணாலும் வா, வந்துட்டு இல்ல அது போதும் அப்படின்னு சொல்றத தேவன் விரும்பல. தேவன் விரும்புகிறது என்னதுமா, அதிகாலையில் அவர் இருட்டோடு எழுந்து அவர் சமூகத்துல சேவிக்கிறவர்களை காக்கும்படிக்கு அவர் உறங்காம தூங்காம இருக்கிறார். நமக்கு தான் தூக்கம் வர மாட்டேங்குது.
அல்லேலூயா, அல்லேலூயா. சுகர்லாம் பீக்கில் இருந்த நேரம்லாம் நல்லா தூங்கணும். சுகர் இப்போ லெவலில் வந்துட்டு பிறகு இன்னும் தூங்குறோம். இருக்கிறீங்களா இல்லையா? அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஒரே தேவன் தான், எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான், எல்லாத்துக்கும் ஒரே சபை தான், ஒரே ஊழியக்காரன் தான். கலர் கலரா மாத்திட்டு வர்றதுக்கு மேஜிக் மேன் கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அது ஒருத்தனை உயிர்ப்பிக்கிறது, அதே வார்த்தை ஒருத்தனை கொல்லுகிறது. அல்லேலூயா. அது கொன்னு அவனை சாவடிக்கிறது இல்லை, அவனை மறுபடியும் உயிர்ப்பிக்கிறவர். இப்ப வார்த்தையை நம்ம கீழ்ப்படிந்து அதுக்குள்ள நடக்கணும், அதுக்குள்ள வாழணும். அல்லேலூயா. வேதத்தை நாம் சுமந்தா சத்திய வேதம் நம்மளை சுமக்குமா? சுமக்கிறது கூட ஆள் வச்சிடுறோம் இல்ல? சோத்திரம். பைபிள் நமக்கு எடுத்துன்னு வந்தா வழியில நம்மளாம் டாடா பிர்லாங்க பேரு, பைபிள் எடுத்துன்னு வந்தா வெக்கமாயிரும் போல. அதுக்கு ஒரு இது கமிஷனர்லாம் வச்சுக்கிறோம் கூட, பிஏ எல்லாம். அல்லேலூயா. பைபிளை இன்னைக்கு தூக்கணும்னா நாளைக்கு உன் பிஏ நீ வாருவ, அது பார்த்துக்கோ. எல்லாத்துக்குமே தான் சொல்றேன், பைபிள் எடுத்துன்னு வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டமாகுது உங்களுக்கு. அல்லேலூயா. அப்படியே பரலோகத்தில் ஒரு 1/2 மணி நேரம் அமைதி உண்டாயிரும். ஏன்னா நல்ல விஷயங்கள்லாம் பேசிட்டா நமக்கு குறுக்காலம் நெற்காலம் போவோம். என்ன மீன் அது? நிறைய முள் இருக்குங்க அந்த மீன். என்ன மீன்? ஏரி மீனா? அதிகமா முள் இருக்கிற ஒரு மீன் எது? தொட்டவாளையா? சொட்டவாளை? எதையாவது ஒன்று தொட்டு போட்டா அது எங்கேயாவது போய் சொருகிக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா சொருகிக்குது பாரு. சோத்திரம். சொருகிக்குதுன்னா அப்ப ஏதோ மேல உட்காந்துக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. பிரதாப் சிங் அவரு என்ன பேரு, ஒருத்தர் ஜாம்பவான் ஒருத்தர் இருக்கிறார், பேயெல்லாம் ஓட்டுவாரு. ஒண்ணுமே இல்லாத பேயை ஓட்டுறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வாலிப பொண்ணுக்கு பேய் பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து அவர்கிட்ட விடுறாங்க. அவர் பேய் ஓட்டுறாரு. அந்த பேய் கிட்ட அது கத்தல, இவரு கத்துறாரு. நான் அதை பார்க்கிறேன். எப்பவுமே பேய் கிட்ட நம்ம இந்த மாதிரி கத்துனதே கிடையாது. இயேசுவின் நாமத்தை சொன்னா பேய் சைலண்டா போயிருமா. ஆனா இவரு ஏய் ஓய் கத்துறாரு பயங்கரமா. பார்த்து எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. இன்னைக்கு அந்த மாதிரி ஆட்களை தேடி ஜனம் கூட்டம் கூட்டமா போகுது. சோத்திரம். அங்க சத்தியம் இருக்குமா, விடுதலை இருக்குமா அப்படின்னா நிச்சயமா இருக்காது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏமா உனக்கு பரிபூர்ண நன்மையை விட்டா வேற உண்டா எதுவும் வராத, வசன கிசனம் எதுவும் வர மாட்டேங்குது. தோத்துரும். அப்ப ஆளை காணாமல்து. அல்லேலூயா. இங்க யோசுவா என்ன சொல்றாருன்னா, ஆகையால் நீங்க வாசிக்கும் அந்த வசனத்தை 14வது வசனம். உனக்கு மைக் எடுத்து வச்சுக்கோங்க. இங்க ஒரு மைக் கொடுப்பா. பைபிள் வாசிக்கும் போது அங்க அப்படியே அந்த கேப் வந்து அப்படியே போயிட்டே இருக்கும். ஒண்ணு மைக்கை வந்து ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வசனத்தை கவனிங்க. அங்க டிஸ்பிளேல பாருங்க இருக்குது, பைபிள பாருங்க தெரியும். என்ன மாதிரி ஓட்டக்கண்ணா டிஸ்பிளேல பாருங்க. ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். அல்லேலூயா. யோசுவா என்ன சொல்றாருன்னா, நமக்கு ஒரு விஷயத்தை இங்க நல்லா ஹைலைட் பண்றாரு. நல்ல ஒரு விஷயத்தை கேளுங்க. நம்ம யாரும் இப்ப விக்கிரகத்தை போய் யாரும் தொழுது கொள்ளல. அப்ப விக்கிரகம் எது அப்படின்னா, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய உண்மையான காரியங்களை நம்ம அவர் கொடுக்காம வேற ஒரு காரியத்தில் நம்ம நேரத்தையோ மற்ற காரியங்களையும் நம்ம உலகத்துல காரியங்களுக்கு செலவிடுவோமானா, கர்த்தர் சொல்றாரு, எகிப்துல சேவித்தது போல உங்கள் பிதாக்கள் நீங்க சேவிப்பீங்கன்னா, கீழே சொல்றாரு 15ல, கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததை கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ,
நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமே வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். சொல்றான் பாருங்க, நானும் என் வீட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதை வென்றால்? உலகத்துல உலகத்தின் நேரத்தை, உலகத்தின் இச்சையை, உலகத்தின் ஆசையை, உலகத்தின் ஐஸ்வர்யத்தை, உலகத்தினுடைய சிற்றின்பங்களை, இது எல்லாத்தையும் வெறுத்தா நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரை சேவிக்கணும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அதில் தான் விரும்புறார். அப்ப ஒரு குடும்பம் எதை சேவிக்கணும்? ஒரு குடும்ப தலைமை எதை சேவிக்கணும்? ஒரு குடும்பத்தின் நபர்களை எதை சேவிக்கணும்? கர்த்தரையே சேவிக்கணும். எல்லாம் பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க. ஒரு குடும்ப தலைவன், ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரை சேவிக்கணும்? கேளுங்க, சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. கர்த்தரையே சேவிக்கணும். அந்த டோரை கொஞ்சம் தள்ளி விடுங்க. அந்த பின்னாடி உட்காரவங்களுக்கு இதுதான் பனிஷ்மெண்ட். டோரை சாத்து, டோரை மூடு அப்படின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்? அந்த பரிபூரணத்தையும் கர்த்தர் கொடுக்க விரும்புகிற இந்த மாசத்தின் நிறைவில் நம்ம வந்திருக்கிறோம். எதை ஆண்டவர் விரும்புறாருன்னா, ஒரு குடும்பம் அவரையே சேவிக்கிற குடும்பமா இருக்கணும். அல்லேலூயா. அந்த குடும்பம் எப்படி இருக்கணும்னா, ஒழுக்கம் உள்ள குடும்பமா இருக்கணுமா? ஒழுக்கம் உள்ள குடும்பமா இருக்கணும். அல்லேலூயா. அது ஊழியக்கார குடும்பமா இருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம், இல்ல கர்த்தரை சேவிக்கிற யாரா இருக்கலாம். ஆண்டவர் சொல்றது என்ன தெரியுமா? ஒழுக்கம் உள்ள குடும்பமா இருக்கணும். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 3வது அதிகாரம் 4-5 வசனங்கள் இப்படி சொல்லுது. தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஒரு சொந்த குடும்பம், சொந்தத்துல இருக்கிற நமக்குள்ள இருக்கிற நம்ம உறவுகளை சரியா நடத்தாத தவறும் போது தேவனுடைய சபையை, தேவனுடைய ஊழியத்தை நம்ம எப்படி செய்ய முடியும்? அல்லேலூயா. நம்ம தவறி போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம குடும்பத்தை நமக்கு சரியா நடத்த தெரியல. அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள நடத்த தெரியல. அல்லேலூயா. கிறிஸ்துக்குள்ள நம்ம பிள்ளைகளை நடத்துகிறது, அவங்களுடைய நல்லொழுக்கம் உள்ளவர்களா அவங்க நடத்துவது ஒரு குடும்ப தலைவனுக்கு விழுந்திருக்கிற கடமை. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஒரு கஷ்டப்படும் போது, ஒரு நஷ்டப்படும் போது ஓடியான பக்கத்துல அவனை தூக்கி விட்டுறது மட்டும் ஒரு மனுஷனுடைய உயர்வு, அது அவனுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. எது தெரியுமா? கிறிஸ்துவுக்குள்ள நல்லொழுக்கம் உள்ளவர்களை நடப்பது தான் அந்த குடும்பத்துக்கு அழகு, அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். அததான் ஆண்டவர் சொல்றாரு, ஒழுக்கம் உள்ள குடும்பமா இருக்கணும்னு விரும்புறார். அது லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 1:6 இப்படி எழுதுகிறார். 1வது அதிகாரம் 5-6 வசனங்களை பாருங்க. யூதேய தேசத்தின் ராஜாவாகிய யோரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமார்த்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத்து. இருக்கிறீங்களா? அவன் பேர் என்ன பேரு? எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கர்த்தரிடத்தில் சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். யாரு? அவங்க 2 பேர் தான், கணவன் மனைவி. கர்த்தருடைய கற்பனைகளின்படி நியமங்களின்படி அவங்க சிறப்பா நடந்தாங்க. அல்லேலூயா. வயது முதிர்ந்து போச்சு, வயசாயிடுச்சு. ஆசாரிய முறைமையின்படி அந்த ஆண்டுல ஒரு சேவகம் செய்வதற்கு அவர் கட்டளை பெற்றிருந்தார். அப்படிப்பட்ட அந்த சகரியாவுக்கு வயது முதிர்ந்தவர்களா இருந்தாலும் கர்த்தர் அவங்களுக்கு கர்ப்பத்தின் பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். ஏன்னா அவங்க நடந்து கொண்ட உத்தமம், அவங்க ஒழுக்கம், அவங்களுடைய அந்த ஒழுக்கமான அந்த காரியம் அந்த குடும்பத்துக்குள்ள ரட்சகருக்கு வழியை உண்டு பண்ணுகிற ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடியதான கிருபையை பெற்றுக்கொண்டார்கள். அப்போ ஒழுக்கமுள்ள குடும்பம், நம்ம பிள்ளைகளை நல்லொழுக்கம் உள்ளவர்களாக நம்ம நடத்தும் போது நம்ம சரியா இருந்தோம்னா நம்ம பிள்ளைங்களும் அந்த சரியான வழியில இருப்பாங்க. நம்ம வேஷதாரிகளா இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அவங்களும் வேஷதாரிகளா தான் இருப்பாங்க.
நம்ம ஒரு ஸ்டைல்ல நடிச்சோம்னா அவங்க 9 ஸ்டைல்ல நடிச்சு காட்டுவாங்க. இருக்கிறீங்களா இல்லையா? நம்ம லைட்டா வேஷம் போட்டோம்னா அவங்க வெயிட்டா வேஷம் போடுவாங்க. தாங்க முடியாது நம்மளால. அல்லேலூயா. அதுதான் லூக்கால சொல்லும்போது வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையா இருக்காதீங்கன்னு. நல்ல வெள்ளைன்னு சொல்லியமா இருந்துட்டா மட்டும் போதாது. உள்ள நம்ம என்ன இருக்கும் கல்லறைக்குள்ள? எலும்பா? அல்லேலூயா. கல்லறையை திறந்து பார்த்தா நாத்தம் தாங்காது. காலையில எங்க வீட்டில் குளிக்கும் போது தண்ணி சரியா போக மாட்டேதுன்னு அந்த ஓப்பன் பண்ணி விட்டேன். அந்த மேலே இருக்கிற அந்த டாப்பை எடுத்து விட்டேன். எடுத்து விட்டு குளிச்சுனே இருக்கிறேன். குபின்னு உள்ளேருந்து வாசனை வருது. குப்பு குப்பு குப்புன்னு. இருக்கிறீங்களா இல்லையா? குளிக்கிற பாத்ரூம்ல இருக்கிற அந்த டம்மி எடுத்துட்டு தண்ணி கொஞ்சம் ஃப்ளோவா அதில் போயிட்டு அப்படி சொல்லி எடுத்து விட்டுட்டு குளிச்சுன்னுக்கிறேன். குளிச்சுட்டு தலையில நல்ல ஷாம்பு போட்டு இப்படி அப்படியே இப்படி இது பண்ணுறேன். குபுன்னு மூக்குக்குள்ள போகுது. இந்த ஷாம்பு எல்லாம் தாண்டி அதில் இருக்கிற அந்த நாற்றம் போகுது. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? இப்போ ஒரு வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைக்குள்ள என்ன இருக்குன்னா பணம் இருக்கும். அதில் வாழை எப்படி இருக்குன்னா மூக்கெல்லாம் கீசிடும். அல்லேலூயா. அதுபோல நம்முடைய வாழ்க்கை தரம் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையாக இருக்கக்கூடாது. உள்ள எப்படி இருக்குன்னு சொன்னா கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடமா இருக்கணும். ஒழுக்கம் நிறைந்த இடமா இருக்கணும். அல்லேலூயா. இங்க பாருங்க, அவர்கள் இருவரும் கர்த்தரிடத்தில் சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து. இருக்கிறீங்களா? இப்போ ஒரு ஒழுக்கம் உள்ள குடும்பத்துக்கு தான் அவர் பரிபூரணத்தையும் கொடுக்க விரும்புறார். அல்லேலூயா. நான் நிறைய முறை உங்ககிட்ட சொல்றேன், கர்த்தரோடு இருந்தா கொஞ்சமா கஷ்டப்பட்டா போதும். கர்த்தரை விட்டோம்னா நிறைய கஷ்டப்படுவோம், ஆனா ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ள மாட்டோம். கர்த்தரோடு இருந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பெரிய லாபத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. தேவ பிள்ளைகளாகிய நாம ஆண்டவர் நமக்கு கொடுக்க விரும்புறதுன்னா தெரியுமா? பரிபூரணத்தை கொடுக்க விரும்புறார். நீ எதை விரும்புறியோ அதை விட அதிகமா கொடுக்கிறவர், நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும். அல்லேலூயா. நமக்குள்ள அதிகமா கிரியை செய்கிற தேவனாகிய கர்த்தர் உனக்காக எனக்காக எதையும் செய்ய அவர் என்ன விரும்புறாருன்னா நம்ம குடும்பத்துல ஒழுக்கத்தை விரும்புறார். ஒரு குடும்ப தலைவன் கிட்ட ஒழுக்கத்தை விரும்புறார். அல்லேலூயா. குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் ஒழுக்கமா நடக்கணுன்றதை விரும்புறார். இருக்கிறீங்களா இல்லையா? அல்லேலூயா. காலையில மார்னிங் டிவோஷன்ல எப்பவுமே காலைல ஒரு 20 நிமிஷம் டிஃபைட் மட்டும் போகும். அதாவது செய்தி கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வேன். 20 நிமிஷம் பைபிளை வாசிப்போம். அதுக்கப்புறம் அதுல இருந்து சில காரியங்களை பேசுவோம். அல்லேலூயா. என் பிள்ளைங்களுக்கு நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், காலையில எழுந்து அவனுங்களுக்கா வந்துச்சுன்னா காலையில எழுந்து ஆவியில நிரம்பிடுவானுங்க. நேத்து பார்த்தேன், எல்லாம் இழுத்து போட்டு தூங்கிடுக்கிறாங்க. அல்லேலூயா. நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆட்டோமேட்டிக்கா போர்வை கலையுது, ஏந்து போறான், போய் பைபிள் எடுத்துன்னு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு பைபிளை படிக்க ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. அதாவது வாலிப வயசுல எந்த அளவுக்கு கர்த்தருக்காக நம்ம ஓடுறோமோ, நம்ம முடியாத வயசுல கர்த்தர் நமக்காக ஓடுவார். அவருக்காக நம்ம 1 மைல் தூரம் நம்ம ஆவியில பலனா நடந்துட்டோம்னா வாழ்நாள் முழுக்க உனக்கு பலனை தந்து கர்த்தர் உனக்காகவே அவர் எல்லாத்தையும் நடத்திப்பார். இன்னைக்கு அதுதான் நமக்கு இல்லாம போயிட்டு. அல்லேலூயா. நம்ம கர்த்தருக்காக ஓடுறோம், கர்த்தருக்காக பிரயாசப்படுறோம், நான் வாழ்றதே கர்த்தருக்காக தான் சொல்லி வாயில தான் வடை சொல்றோம் மோடி மாதிரி. அல்லேலூயா. நம்மள மாதிரி வடை சொல்றவங்க யாரும் இருக்க முடியாது. எண்ணெய் இல்லாம, அந்த மாவு இல்லாம, எது உளுத்தம் பருப்பு அரைக்காம, கடலப்பருப்பு போடாமலே வடை சூப்பரா சுடுவோம். அல்லேலூயா. வாசனை கூட வராது. இருக்கிறீங்களா இல்லையா? கர்த்தர் உங்களை என்னை போலியா இல்ல, நிஜ வாழ்க்கையில ஒழுக்கமா நடக்கிறவளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இப்ப பரிபூர்ணத்தை கொடுக்க விரும்புகிற தேவன் உங்களுக்காக எனக்காக எதெல்லாம் கொடுக்க விரும்புறாரு அப்படின்னா சகலத்தையும் கொடுக்கிறார். உனக்கு எது வேணுமோ அதை கர்த்தர் உனக்கு தாராளமா ஏராளமா தருகிறார். 2வது எப்படி இருக்கணும் சொன்னா பக்தி உள்ள குடும்பமா இருக்கணும்ன்றார். முதல்ல என்ன குடும்பம் சொன்னேன்? முதல்ல குடும்பம் ஒழுக்கம் உள்ள குடும்பமா இருக்கணும்.
அப்ப நீங்க எங்கேயோ இருக்கிறீங்க. அப்போ வசனம் சும்மா அப்படியே போயிட்டு பாலிஷ் பண்ணிட்டு வர்றதா இருக்கக்கூடாது. வசனம் வெட்டணும், குத்தணும், உடைக்கணும், கட்டணும், லாஸ்ட்ல போட்டு உங்களை அமுக்கணும். இருக்கிறீங்களா இல்லையா? வசனம் அப்படி வரணும். வருதுன்னும் போது என்ன பண்ணணும்? கொஞ்சம் அப்படி பார்க்கணும். இல்லையா? கர்த்தர்னால ஒழுக்கம் உள்ள குடும்பம். முதல்ல என்ன குடும்பம்? பக்கத்துல சொல்லுங்க, என்ன குடும்பம்? அப்ப பரிபூரணத்தையும் பெற்றுக்கொள்கிற குடும்பம். இல்லையா? நம்ம சரியா தேவனுடைய கட்டளைகளையும் நியமங்களையும் கை கொண்டு நம்ம நடந்தா கிருபைகளை அளித்து நம்ம பிள்ளைகளையும் காணும்படியான கிருபைகளை தருவார். இல்லையா? நம்ம பிள்ளைகளை நல்லொழுக்கம் உள்ளவர்கள் நடத்தணும். இல்லையா? இருக்கிறீங்களா? இன்னைக்கு நிறைய ஆக்டிவிட்டி நிறைய பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோம். நிறைய இன்னைக்கு எதெல்லாம் அவங்களுக்கு விருப்பம் அதெல்லாம் கொடுக்குறோம். ஆனா எதை கொடுக்கறது இல்லை? ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கறது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பெரியவங்களுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கணும்? வாயில பொய் சொல்லக்கூடாது, உண்மையை பேசணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுக்கறது கிடையாது. இப்பயே நம்ம என்ன பண்றோம்? அவங்க முன்னாடி நம்ம நடிகர்களா மாறிடுறோம், அவங்க நம்மளை விட சூப்பர் நடிகர்களா மாறிடுறாங்க, மகா நடிகர்களா மாறிடுறாங்க. இருக்கிறீங்களா இல்லையா? அல்லேலூயா. ஒரு நாள், இது ரொம்ப முன்னாடி நடந்த ஒரு கதை. அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் அவங்க அப்பா அந்த பையனை காலையில எழுப்பி கடைக்கு போய் ஒரு 5 ரூபாய்க்கு பீடி வாங்கினாடான்னு சொல்லுவாங்க. காலையில தினமும் எழுப்பி காலையில போய் பீடி வாங்கிட்டு தான் அப்பா கொடுக்கணும். சாயந்தரம் ஆயிட்டா சாராய் கடைக்கு போய் அப்பாவுக்கு என்ன பண்ண, சாராய் வாங்கி கொடுக்கணும். இந்த பையனுக்கு தான் வேலை. அவங்க அப்பா காலையில எழுப்பின உடனே அவரு 5 ரூபா கையில கொடுப்பாரு, போய் பீடி வாங்கிட்டு கொடுப்பான். சாயந்தரமா என்ன பண்ணுவாரு, 10 ரூபா கொடுப்பாரு, சாராய் வாங்கிட்டு கொடுப்பான். இப்படியே வாழ்நாள் போயிட்டு இருந்தது. 13 வயசு பையனுக்கு, 13 வயசு. அப்பா வாங்கினவர் சொன்ன பீடியில ஒரு பீடி எடுத்து அவன் வெளிக்க ஆரம்பிச்சான். அப்பாவை கொடுக்குற சாராயத்துல அந்த பாக்கெட் வரும்போது கொஞ்சம் குடிச்சான், அதுல தண்ணி ஊற்றி மீதி எடுத்து அப்பா கொடுத்துட்டான். இப்படியே நாளடைவில் போனா அப்பா விட பெரிய குடிகாரனா பையன் மாறிட்டான். காரணம் என்ன அப்படின்னா, அப்பா அவனுக்கு சொல்லி கொடுத்த வழி. இருக்கிறீங்களா இல்லையா? அதே போலதான் இன்னைக்கு நம்ம குடும்பங்கள்ல கூட எதை நம்ம பிள்ளைங்கிட்ட பேசக்கூடாது, நம்ம பிள்ளைங்கிட்ட எதை சொல்லக்கூடாது, பிள்ளைங்கிட்ட எப்படி நம்ம இருக்கணும் அப்படின்றத நம்ம மறந்து நம்ம இஷ்டமானிக்கு நம்ம போறதுனால நம்ம பிள்ளைங்க இன்னைக்கு நம்மளை விட டாப் லெவல்ல போயிடுறாங்க. நல்லா ஜெபிக்கிற, நல்ல வேதம் வாசிக்கிற, நல்ல கர்த்தரை உண்மையை தேடுற, கர்த்தருடைய சமூகத்தை நீ வர அப்படின்னா உன் பிள்ளைங்க அதை பார்த்து அவங்களும் என்ன பண்ணுவாங்க, அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அல்லேலூயா. பிள்ளைங்களுக்கு தெரியாம ரகசியமா நம்ம எங்கன்னா போய் வந்தோம்னா அதையும் அவங்க பார்ப்பாங்க, அதே மாதிரி ரகசியமா அவங்களும் போய் வருவாங்க. ஒழுக்கம் உள்ள குடும்பமா இருக்கணும்ன்றத தேவன் விரும்புறாரு. அந்த ஒழுக்கம் உள்ள குடும்பத்துக்கு தான் கர்த்தர் பரிபூரணத்தையும் கொடுக்க விரும்புறாரு. அல்லேலூயா. பரிபூரணத்தையும் கொடுக்கிற கர்த்தர் உனக்கா எனக்கா பரிபூரணத்தையும் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறது என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். ஒரு குறள் கூட இருக்குல்ல, வைக்கம் வைப்பன் தள்ளலாம், வைக்கம் வயர்னு வரணும். நல்லா சத்தமா சொல்லுங்க. ஒழுக்கம் நமக்கு இருந்துட்டாவே அது என்ன பண்ணும், நம்ம வீட்டில் இருக்கிறத எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திடும். ஸோ தேவன் என்ன விரும்புகிறான்னா, ஒழுக்கம் உள்ள குடும்பமா இருக்க விரும்புகிறார். அந்த குடும்பத்துக்கு தான் கர்த்தர் பரிபூரணத்தையும் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ரெண்டாவது பாருங்க, பக்தி உள்ள குடும்பத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பக்தி உள்ள குடும்பமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது. எபிரேயர் 11:7, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று தேவ பக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பிழையை உண்டு பண்ணினான். அதனால் அவன் உலகம் ஆக்கணுக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். அல்லேலூயா. ஆதியாகமம் அதிலேயே நீங்க 7:1 பாத்தீங்கன்னா, கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பிழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். அல்லேலூயா. அப்போ ஒரு குடும்பம் எப்படி இருக்குன்னா, பக்தியில சிறந்த குடும்பமா இருக்கணும்.
இருக்கிறீங்களா இல்லையா? பக்தி நமக்கு இருந்துட்டா நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த பக்தி தானாவே வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க அம்மா வந்து விக்கிரக ஆராதனைகளை ரொம்ப சிறப்பா செய்வாங்க. விக்கிரக ஆராதனைகள் எங்க சின்ன வயசுல நாங்க அதை பார்த்துட்டு இருந்தோம். ஐயப்பன் யாருன்னு கூட தெரியாது. எங்க அம்மாவுக்கு ஐயப்பன் கோயிலுக்கு போறவங்களாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு வாட்டி பார்த்து ஐயப்பன் கோயிலுக்கு போறோம், போகும்போது எதனா கையில குத்து அனுப்பணும், அப்புறம் அந்த வாக்கரிசெல்லாம் போட்டு அனுப்புவாங்களே அதெல்லாம் பண்ணி அனுப்புவாங்களே, அதெல்லாம் பார்த்தாங்க. இவங்க பார்த்த உடனே என்ன பண்ணாங்க, வந்துட்டு ஒரு பெரிய ஐயப்பன் போட்டோ ஒன்று பெருசா ஆல் சைஸ்ல ஒன்று ரெடி பண்ணி எங்க வீட்டில் வச்சுட்டாங்க. அதை வச்சுட்டு அதுக்கு தினந்தோறும் அந்த பூஜைகள் புனஸ்காரம் எல்லாம் வாசனையா இருக்கும். எப்பவுமே உள்ள அந்த வாசனை கம கமன்னு இருக்கும். இதை பார்த்துட்டு இருந்த எங்களுக்கு என்ன பண்ணிட்டோம்னா, எங்கள் வீட்டுக்கு எதிரில் வந்து ஒரு மலை வேப்பிலை மரம் இருக்கும், காம்பவுண்ட் ஒட்டினா மாதிரியே. நாங்கள் என்ன பண்ணோம், அந்த மலை வேப்பிலை மரத்தில் போயிட்டு அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு கோயில் கட்டிட்டு நாங்கள் அரிசிலாம் அங்கே இருக்கிற 4 வீட்டில் எல்லாருக்கிட்டையும் அரிசிலாம் சேகரித்து அந்த பொங்க வச்சு அதுக்கு பூஜைலாம் பண்ணோம். நாங்கள் சின்ன வயசில் இதெல்லாம் பண்ணி கிடப்போம். எங்கள் அம்மாவை பார்த்து நாங்கள் எங்களுக்குள்ள அது வந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா ரட்சிக்கப்பட்டு கோவிலுக்கு போக ஆரம்பித்தாங்க. நானும் எங்கள் அக்கா, என் தம்பிங்கெல்லாம், என் தம்பி என் தங்கச்சிலாம் எல்லாரும் கும்பலாக போனோம். போகும்போது போய் அந்த சர்ச்சில் வந்து இந்த மாதிரி இப்படி ஜன்னலுங்க இருக்கும், இது அடைச்சிருக்குது, அதெல்லாம் திறந்து இருக்கும். அங்கே காற்று நல்லா வரும். அங்கே வந்து 2 தெலுங்குக்காரங்க பாஸ்டர், தெலுங்கு பாஸ்டர் சகரியா பேரையான்னு சொல்லி 2 பேர் வருவாங்க. அவங்க பாடுற பாட்டு பார்த்தீங்கன்னா சும்மா தாலாட்டு பாடுற மாதிரி இருக்கும். போன உடனே தூக்கம் வந்துடும் அவங்க பாடும்போது. அதுக்கு வர டோலக் வர அடிப்பாங்க, அங்கே தம்பிங்க டோலக்லாம் அடிப்பானுங்க, கையில் வச்சுன்னு பயங்கரமாக அடிப்பாங்க. கீபோர்டு ட்ரம்ஸ்லாம் இப்போ இருக்கிற மாதிரி பேடுகள்லாம் கிடையாது. அப்போ டோலக்கு சைட் ட்ரம் இருக்கும், அதை வச்சுன்னு அடிப்பாங்க. அவங்க பாடுற பாட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இனிமையாக இருக்கும் கேட்கறது. அத்தி மரம் துளிர் விடாமல் போடலாம், அந்த பாட்டெலாம் அவர் பாடினாருன்னா தூக்கு மாத்திரைலாம் போட வேண்டியதில்லை. சாரி, தூக்க மாத்திரைலாம் போட வேண்டியதில்லை, தூக்கு மாத்திரை ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும். அப்படிலாம் இருந்து அப்படியே கொஞ்ச நாள் ஓடிச்சு வாழ்க்கை. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நண்பர் கிடைச்சாரு. அந்த நண்பர் மூலமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பை புரிந்து கொண்டேன். என்னைக்கு இந்த ஆண்டவருடைய அன்பை நாம் புரிந்து கொண்டோமோ அதிலிருந்து கர்த்தருக்கு உள்ள வைராக்கியமா இருந்தபடினால கர்த்தர் ஊழியத்துல எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சார். அல்லேலூயா. அவமானங்கள், நிந்தைகள் ஊழியத்தில் நிறைய எனக்கு வந்துச்சு. ஆனா எடுத்து வச்ச காலை பின் வைக்கவே இல்லை. எத்தனையோ முறை சொல்லி இருக்கிறேன். காரணம் என்ன சொன்னா, அழைத்த அழைப்பும் தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்கத்தை நான் மாத்தவே கிடையாது. அல்லேலூயா. எப்படியாவது என்னை ரட்சிப்புல நடத்துறவரு, என்னை வழி நடத்துறவரு, எப்படியாவது என்னை கட் பண்ணி விடணும்லாம் நினைச்சாங்க. என்னை கட் பண்ணி விட்டாலும் பரவாயில்ல அப்படின்றது தேவன் எனக்கு அழைத்த அழைப்பு கொடுத்த அந்த தரிசனம், அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்கத்தை விடவே இல்லை. அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் சரியான நேரத்தில் தூக்கி நிறுத்தினார். எதுக்கு தெரியுமா? ஒரு பக்தி உள்ள ஒரு குடும்பம், பக்தி உள்ள ஒரு மனுஷன் இருந்தான்னா கர்த்தர் அந்த குடும்பத்தை அவர் தூக்கி அந்த பக்தி உள்ளவனை கொண்டு நிறுத்திடுவார். நீங்க அப்போஸ்தலருக்கு எழுதின நடவடிக்கை 10வது அதிகாரம் 2வது வசனத்தை பார்ப்போம்னா அங்க பாருங்க, அங்க ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அல்லேலூயா. எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அல்லேலூயா. யார் அந்த மனுஷன் அப்படின்னு சொன்னா, கொர்நேலியு. இருக்கிறீங்களா? கொர்நேலியு அவ்வளவு பக்தி. கொர்நேலியு பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவன் கிடையாது, யூதனும் கிடையாது. அவன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறஜாதி. அவன் ஒரு புறஜாதி. அவன் என்ன பண்றான்னா, யூதர்கள் கிட்ட அவன் வேலை பார்க்கறான். அவன் 100க்கு அதிபதி, 100 பேருக்கு ஒரு தலைமை. இப்படி யூதர்களுடைய முறைமை இருக்கிறத பார்த்தேன். நாங்க வந்து இப்போ லேட்டஸ்டா மதுரை போயிருந்தோம்ல, மதுரை போயிருக்கும் போது ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம். அது பார்த்தீங்கன்னா முஸ்லீம் ஹோட்டலு. நாங்கள் போய் சேர்ந்தது
10:30 மணி ஆயிடுச்சு நைட்டு. சாப்பிட்றதுக்கு எங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஸ்டேஷன்லேருந்து கார் எடுத்துகிட்டு வர்றதுக்கு பாஸ்டர் பெனடிக் போயிட்டார். ஒரு கார் வந்து அவரை பிக்கப் பண்ணி போயிட்டு இன்னொரு கார் எடுத்துகிட்டு வந்து 2 காரில் நாங்கள் போனோம். 10 பேர் போயிருக்கிறோம். 2 காரில் போனோம். அதனால இவர் போயிட்டு கார் எடுத்துன்னு வர்றதுக்கு 23 கிலோமீட்டர் போகிறார் கார் எடுத்துன்னு வர்றதுக்கு. சரி, இவர் போய் வர்றதுக்குள்ள கடையெல்லாம் இருக்குன்னு பார்த்தா 10:30 மணிக்கு இறங்கணும். 10:30 மணிக்கு இறங்கி அன்னத்துக்கு அங்கே சாப்பாடு இருக்கும். அப்படியே நடக்கிறோம். நடந்து ரோட்டு கடைகளை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறோம். பார்த்தா ஒரு முஸ்லீம் ஹோட்டலு. அந்த ஹோட்டலில் போய் நைட்டு சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காலையில் திரும்ப வந்து ப்ரேயருக்கு போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போயிடலான்னு அதே ஹோட்டலுக்கு வந்தோம். 8 மணி காலையில் 8 மணிக்கு வந்த உடனே எல்லாத்தையும் அப்படியே வச்சுக்கிறான். விட்டு எல்லாருமே போயிட்டானுங்க. எங்கே போயிட்டானுன்னு பார்த்தா அவனுக்கு நமாஸ் நேரம் அது. இருக்கிறீங்களா? அப்படியே ஹோட்டலை விட்டுட்டு எங்களுக்கு எதெல்லாம் அப்படியே போட்டானோ அப்படியே போட்டு விட்டு கம்முன்னு போயிட்டான். நாங்கள் உட்காந்து ஆளை காணும் தேடுறோம். உடனே இன்னொருத்த அந்த இந்திக்கார பையன் ஒன்று அங்கே இருந்தான். அவன் சொன்னான், எல்லாம் நமாஸ் போயிட்டாங்க, ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுவாங்க, அப்படியே வெயிட் பண்ணலான்றான். சாப்பாட்டில் கையை வச்சுட்டு இலையை போட்டுட்டு சிலருக்கு சப்பாத்தி வச்சான், சிலருக்கு இட்லியை வச்சான், தோசை வச்சான், சாம்பார் வைக்கல, சட்னி வைக்கல, எதுவும் வைக்கல. எத்தனை வந்து அங்கங்க பக்கெட்டி அப்படியே இருந்து அந்த இந்திக்கார பையன் மட்டும் எடுத்துட்டு வந்து அவங்க வச்சாங்க. என்னடா யாரையுமே காண இப்படி விட்டு போயிட்டாங்க அப்படின்னா, நமாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, 10 நிமிஷத்துல வந்துடுவாங்க. முஸ்லிம்ஸ் வந்து அவன் தொழுகைய சரியா செய்யறான். ஆனா நாமும் கொஞ்சம் யோசிக்கணும் இதெல்லாம். அப்போ ஒரு பக்தி உள்ள குடும்பத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு பக்தி உள்ள மனுஷனை கர்த்தர் எதிர்பார்த்து அவனுக்கு தான் பரிபூரணத்தையும் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. கொர்நேலியு பாருங்க, அவன் பக்தி உள்ளவனா இருந்ததுனால அவன் என்ன பண்றான்னு சொன்னா, தேவ தரிசனம் பெற்று அவன் குடும்பம் முழுவதையும் ரட்சிப்புக்குள்ள நடத்துவதற்கு கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். அல்லேலூயா. இப்ப பக்தி ரொம்ப முக்கியம். பக்தி இல்லாம தேவனை என்ன பண்ண முடியாது, தொழுது கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. பக்தி வந்தா பரிசுத்தம் வந்துடும், பரிசுத்தம் வந்தா விசுவாசம் வந்துடும், விசுவாசம் வந்தா நம்பிக்கை வந்துடும், நம்பிக்கை வந்துட்டா கர்த்தர் வந்துடுவார். அல்லேலூயா. இப்போ உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில நம்ம ஒன்று விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். பக்தி உள்ள குடும்பமா, பக்தியா நடக்கக்கூடியவர்களா நம்ம இருக்கணும். வேஷம் போடக்கூடாது. இப்ப எல்லாருமே இப்ப வேஷம் போடுவாங்க பாரு. இந்த மாசத்துல நிறைய வேஷம் நடக்கும். இருக்கிறீங்களா இல்லையா? காலையில இருந்து நல்லா தலையில தண்ணி ஊத்திக்கிட்டு மஞ்சள் துணியை கட்டிக்கிட்டு அங்கங்க போய் ஆட்டாக்கும். வேப்பாளிங்களை எடுத்து சரி வச்சிருக்கோம். தெரியாசா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொருகுது கண்ணை தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இருக்கிறீங்களா இல்லையா? கர்த்தர் நல்லவர் தானே? ஐயோ, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன் அவர் ரொம்ப நல்லவர். அதாவது பக்தி உள்ள குடும்பத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நோவா கிட்ட இருந்துச்சு பக்தி. அந்த பக்தி இருந்ததுனால கர்த்தர் அவன் குடும்பம் முழுவதையும் கர்த்தர் ரட்சித்தார். அல்லேலூயா. கொர்நேலியு கிட்ட பக்தி இருந்துச்சு. அந்த குடும்பம் முழுவதையும் கர்த்தர் ரட்சித்தார். குடும்பத்தை மட்டும் இல்லை, அவருடைய நண்பர்கள், அவரோடு கூட உத்தியோகத்தில் இருந்தவங்க எல்லாரையும் கர்த்தர் அன்னைக்கு ரட்சித்துட்டார். காரணம் சொன்ன பக்தி. இப்போ உங்களுக்கு எனக்கு அந்த பக்தி இருந்துச்சுன்னா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 3வது காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன், கவனிங்க. 3வது, விசுவாசம் உள்ள குடும்பமா நம்ம இருக்கணும். முதல் குடும்பம் என்ன சொன்னா, எப்படி இருக்கணும்? ஒழுக்கம் உள்ள குடும்பமா இருக்கும். 2வது குடும்பம் பக்தி உள்ள குடும்பமா இருக்கும். 3வது குடும்பம் விசுவாசம் உள்ள குடும்பமா இருக்கும். அல்லேலூயா. 11:1 சொல்லுது, விசுவாசமானது நம்பப்படுவது உறுதியும் காணப்படாத நிச்சயம். அப்போ விசுவாசம் வந்து ஒரு பொருள் இருக்குது, ஒரு காரியம் நமக்கு தெரியும், அது மேல வைக்கிறது இல்லை விசுவாசம். விசுவாசம்ன்றது எது தெரியுமா? காணாதது மேல. அல்லேலூயா. நம்ம கர்த்தர் விரும்புகிற விருப்பத்தின்படி நம்முடைய விசுவாசத்தை நம்ம வைக்கணும். அல்லேலூயா. அதுக்காக இப்ப போயிட்டு 53 வயசுல 54 வயசுல எனக்கு ஜோதிகா வேணும் அப்படின்னு போய் என்ன பண்ணக்கூடாது. இருக்கிறீங்களா இல்லையா? விசுவாசம் அங்க வைக்க கூடாது. ஒரு வீட்டை பார்க்குறோம்,
அந்த வீடு போலயே எனக்கு வீடு ஒன்றும் பார்க்க விசுவாசம் அது மேல வைக்கக்கூடாது. ஒரு பொருளை பார்க்குறோம், அந்த பொருள் போலயே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அது மேல விசுவாசம் வைக்கக்கூடாது. கர்த்தரிடத்துல கேட்கணும், கர்த்தர் தருவார் தரிசனம், அது மேல வைக்கணும் விசுவாசம். அல்லேலூயா. அதுதாங்க விசுவாசம். அதாவது நம்ம ஜெபிக்கிறோம், ஜெபிச்சுட்டு இருக்கிறோம், கர்த்தர் வந்து ஆவியில பேசுறாரு இல்ல ஆவியில உணர்த்துறாரு அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ண விசுவாசிக்கணும். பாருங்க, இங்க பாருங்களேன், அப்போஸ்தலர் இருக்கிறது நடவடிக்கைகள் 16வது அதிகாரம் 31, 34, 31 34 வசனம். அங்க பாருங்களேன். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாய் இருந்தார்கள். அல்லேலூயா. விசுவாசித்து ஞானஸ்தானம் இருக்கிறீங்களா? விசுவாசித்தவர்களுக்கு ஞானஸ்தானம். நம்ம ஞானஸ்தானம் எப்படி இருக்குது? கல்யாணம் பண்றது வந்து உடனே கூப்பிட்டு ஒரு 2 வாரம் ஒரு 2 நாள் டீச்சிங் கொடுத்து என்னமோ அந்த டீச்சிங்ல அவருடைய மனம் திரும்பிடுவாரு அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிடுறோம், கற்பனை பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு போதிச்சு ஞானஸ்தானம் கொடுத்துடுறோம். ஞானஸ்தானம் ஆகிட்ட உடனே அவர் உடனே ஹெவன்லி ஃபாதர் ஆகிட்டார் போல அவர் என்ன பண்றாரு, உடனே கிளம்பிடுறாரு. அல்லேலூயா. அவள்தான் இந்த கவர்மெண்ட்ல மாடு கொடுப்பாங்க, பார்த்துக்கிறீங்களா? கவர்மெண்ட்ல மாடு கொடுத்ததெல்லாம் பார்த்துக்கிறீங்களா? யாரெல்லாம் மாடு வாங்கியிருக்கிறீங்க கவர்மெண்ட்ல? கை தூக்கம் வாங்கினவங்களாம். ஏதோ ஒரு 2 கை இந்த பக்கம் தூக்குது, இந்த பக்கம் ஒரு கை கூட காணுமே. மாடு எதுவுமே வாங்கினது இல்லையா? வாங்கிட்ட பிறகு என்ன பண்ணுவாங்க சகோதரி? குத்துற பிறகு அப்புறம் என்ன பண்ணுவாங்க சொல்றாங்க? அதுவா பால் கொடுக்குமா? கவர்மெண்ட்ல மாடு வாங்கிக்கிறியாச்சு, நீ வாங்கினது இல்லையா? இங்க யாரோ பின்னாடி கை தூக்குனாங்களா? யாரு கவர்மெண்ட்ல மாடு வாங்கினது? நீங்க வாங்கினீங்களாமா? என்ன பண்ணுவாங்க? பால் கறந்து ஊத்துவாங்க. சொசைட்டில ஊத்துவாங்களா? உங்க வீட்டுல சின்ன வயசுல வாங்கினாங்க? தம்பி சொன்னார் இப்ப அங்க. அதான் முக்கியம். கவர்மெண்ட்ல மாடு கொடுப்பாங்க, போய் மாட்டு வாங்கிட்டு வந்துருவோம். மறாவது நாள் காலையில் ஓட்டிங் போனாங்க. எதுக்கு சொன்னா அதுக்கு ஒரு கம்பல் போட்டு அனுப்புவோம். இருக்கிறீங்களா இல்லையா? அந்த கம்பளை யாராலையும் அடவிக்க முடியாது. ஏன் தெரியுமா? இது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, இது கவர்மெண்ட்டுக்குரியது சொல்லி அதுக்கு என்ன பண்ணுவான், கம்பல் போட்டு அனுப்பிச்சிடும். இருக்கிறீங்களா இல்லையா? கர்த்தர் நல்லவர். எதுக்கு இப்ப இந்த கதையை சொன்னான்னு தெரியலையே. அல்லேலூயா. கம்பல் போட்டு அனுப்புவோம். இந்த ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து இந்த ஞானஸ்தானம் எடுத்துன்னு போறாங்க பேரு. அவங்களுக்கு என்ன பண்ணணும், நம்ம கூட இந்த மாதிரி ஒரு கம்பல் போட்டு அனுப்பணும். அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இன்னைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றது எதுக்கு அப்படின்னு சொன்னா, திருமணத்துக்கு. கல்யாணம் பண்ணலன்னா ஞானஸ்தானம் எடுத்துருக்கணும், சர்ச்சைக்கு போகணும், அப்படி இருந்தால் தான் கல்யாணம். அப்படி இருந்தால் தான் பாஸ்டர் வருவார். அல்லேலூயா. இதுக்கு என்ன பண்ணுறது, பாஸ்டர் போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இதெல்லாம் மாறணும். அல்லேலூயா. யாருக்கு ஞானஸ்தானம் கொடுக்குன்னா, அவன் விசுவாசம் உள்ளவனாகி கிறிஸ்துவனிடத்துல வந்து அவன் ஞானஸ்தானம் பெறணும். இன்னைக்கு விசுவாசம் கிடையாது, எதுவுமே கிடையாது. உலகத்துல சுத்தி நிற்கிறவன கூட்டின்னு வந்து அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிடணும், அவ்வளவுதான். கால் கட்டு போடுறாங்க. என்ன கட்டு? கால் கட்டு.
இன்னும் எங்கள் வீட்டில் ஒரு மாடு இருந்து அடங்காத மாடு. அது கழுத்தில் என்ன பண்ணுவார் எங்கள் அப்பா இவ்வளோ பெரிய கட்டி வச்சுருவாரு. ஏன்னா எங்கே பார்த்தாலும் கொடுக்கணும் ஓடுறோம். நீங்கள் கட்டிக்கிறீங்களா ஜெயா மாட்டில் கட்டை கட்டிக்கிறீங்களா? ஐயா கட்டிக்கிறீங்களா? அருள்ராஜ் ஐயா கட்டிக்கிறார். நாங்கள் மாடு வச்சுருக்கும் போது எங்கள் வீட்டில் அடங்காத ஒரு மாடு, அந்த மாட்டுக்கு இவ்வளோ பெரிய கட்டையை கட்டி அது கழுத்தில் தொங்க விட்டுறாங்க. அது அப்படி இப்படி ஓடிச்சு டமால் டமால் காலில் 2 அடி குத்த உடனே பொறுமையாக நடக்க ஆரம்பிச்சுது. அல்லேலூயா அல்லேலூயா. எதுக்கு இது மாதிரி பெரியவங்க சொன்னாங்கன்னா, இவன் ரொம்ப அழகு பண்ணுறான், அவனுக்கு ஒரு கால் கட்டு போனோம்னா போகும்போது வரும்போதெல்லாம் பொண்டாட்டி நைய பொடிச்சிட்டு இருப்பான். அல்லேலூயா. வரும்போது பால் வாயினோட அப்போலாம் இந்த பேம்பஸ்லாம் கிடையாது. அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? போட்டுனுக்கிற ஜட்டிலேயே துவச்சி போட்டுருவாங்க. அந்த ஜட்டி எதுவுமே ஒரு துவச்சி போடணும். அப்பெல்லாம் ரொம்ப கொடுமையா இருந்துச்சு. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? என்னன்னு சொன்னா, விசுவாசம் உள்ள குடும்பமா இருக்கணும். நம்ம குடும்பம் விசுவாசிக்கிறவளா இருக்கணும். கர்த்தருக்குள்ள நம்ம விசுவாசமா இருக்கணும். அதை இங்க பாருங்க, அவர் சொல்றாரு என்ன அப்படின்னா, நானும் என் வீட்டாருமே என்றால் கர்த்தரே சேவன் சொன்ன யோசுவா போல, இங்க இவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிய, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. அவனுக்கும் அவன் வீட்டார் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். இப்ப கிறிஸ்து இயேசுக்குள்ள நம்ம என்ன பண்ணோம் அப்படி சொன்னா, நாளுக்கு நாள் நம்ம பலன் அடையக்கூடியவர்களா, விசுவாசிக்கக்கூடியவர்களா, நம்பக்கூடியவர்களா நம்ம இருக்கணும். அல்லேலூயா. அது அப்போஸ்தலர் 18:8 பாத்தீங்கன்னா, ஜப ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடு கூட கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான். கொரிந்தியர்கள் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றார்கள். அல்லேலூயா. அப்ப விசுவாசிக்காம ஞானஸ்தானம், விசுவாசிக்காம நம்பாம கர்த்தர் மேல விசுவாசம் இல்லாம இப்படி என்ன பண்ற கூடாது. ஹலோ, இருக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஆமே. நல்ல கவனிங்க. இப்ப நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத ஆண்டவர். இப்ப நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம், நம்ம விசுவாசிக்கணும். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம குடும்பம் முழுவதையும் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் ரட்சித்துடுவார். அதைத்தான் அங்க சொல்றாரு. 16:31 சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்க முடியும். சரியான விசுவாசம், சரியான விசுவாசம் ஒருத்தருக்குள்ள இருந்தா அந்த குடும்பம் முழுவதும் நல்ல ஒரு விசுவாசத்துக்குள்ள வந்துடும். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? எங்க அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க. ரட்சிக்கப்பட்டு அவங்க கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துட்டாங்க. நானும் அக்காவும் ரொம்ப அதில் ரொம்ப ஃபெய்த்தா இருந்தோம். ஜெபம் பண்ணோம். எல்லாருமே குடும்பத்தில் எல்லாமே ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு அவங்கவுங்க ஒரு சபைக்கு போறாங்க, அங்கங்க இருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் ஒருவனுடைய விசுவாசம் சரியா இருந்துட்டா குடும்பம் முழுவதையும் கர்த்தர் ரட்சித்துருவார். இன்னைக்கு எல்லாம் சர்ச்சுக்கு போறாங்களா? எல்லாம் தொழுது கொள்றாங்களா? நம்ம வீட்டில் அப்படி இருக்கிறாங்களா அப்படின்னு பாருங்க. இப்போ விசுவாசம் எங்க இருக்கணும்னா, கிறிஸ்து இயேசு மேல நமக்கு சரியான விசுவாசம் இருக்கணும். நம்ம குடும்பத்துல விசுவாசம் இருக்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம விசுவாசத்தை போதிக்கணும். எந்த ஒரு காரியத்தை நம்ம விசுவாசத்துல ஜெயம் எடுக்கக்கூடியவர்களா இருக்கணும். துணிகரமா எங்கேயாவது போய் நின்றக்கூடாது, எதுலையாவது போய் நின்றக்கூடாது. கிறிஸ்து மேல நமக்கு விசுவாசம் இருந்தா எல்லாவற்றையும் நம்ம திருப்பிக் கொள்ள முடியும். அல்லேலூயா. அதைத்தான் சொல்றாரு, பரிபூரணத்தையும் கொடுக்கிற ஆண்டவர். உலகம் 28:11 சொல்லுது, அவர் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னதை அவர் மாற்றவே மாட்டார். அல்லேலூயா. அதான் சொல்றார், உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்கள் படையிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். பரிபூரணத்தையும் கொடுக்கிற கர்த்தர். அப்போ பரிபூரணத்தையும் கொடுக்கிற கர்த்தர் ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு சொல்லி சொன்னார். என்னென்ன எப்படி இருக்கணும் குடும்பம்? ஒழுக்கம், பக்தி, விசுவாசம். இது 3 நமக்குள்ள இருந்தா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமே. நீங்களும் நான் ஆராதிக்கிற தெய்வம் அவர் பரிபூரணத்தையும் கொடுக்கிறாங்க. பரிபூரணத்தையும் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால
எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, நம்முடைய குடும்பத்தை நல்லொழுக்கம் உள்ள குடும்பமாய், ஒழுக்கம் நிறைந்த குடும்பமாய் நம்ம பிள்ளைங்களை நாமளும் ஒழுக்கத்துல நடப்போம். கர்த்தர் அதை பரிபூரணத்தினால நிரப்புவார். அல்லேலூயா. பக்தியில நம்ம இருப்போம், நம்ம பிள்ளைங்களும் பக்திக்குள்ள நடப்பாங்க. விசுவாசம் உள்ளவர்களா இருப்போம், நம்ம பிள்ளைங்களும் விசுவாசத்துக்குள்ள நடப்பாங்க. கர்த்தர் வார்த்தைகளின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வர வெள்ளிக்கிழமை நமக்கு வாக்குத்தத்த ஆராதனை. இல்லை கவனிங்க, வர வெள்ளிக்கிழமை நமக்கு வாக்குத்தத்த ஆராதனை காலையில் 4:30 மணிக்கு. சரிங்களா? அறிவிப்பு 4:30 மணிக்கு வெள்ளிக்கிழமை காலையில வாக்குத்தத்த ஆராதனை. அதுக்கு முந்தின நாள் வியாழக்கிழமை உபவாச ஜெபம் சபையில். சரிங்களா? அடுத்த வாரம் நமக்கு திருவிருந்து ஆராதனை, சனிக்கிழமை சுத்திகரிப்பு கூட்டம். சரியா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு திருவிருந்து ஆராதனை காலையிலேயே இருக்கிறதுனால 6 மணிக்கு நமக்கு ஆராதனை. இருக்கிறீங்களா? 5 மணி வச்சா 6:30 மணிக்கு வர்றதும், 6 மணிக்கு வச்சா 8:30 மணிக்கு வர்றதும் வந்தேன்னா உனக்கு திருவிருந்து கொடுக்க மாட்டேன். புரியுதா? 5 மணிக்கு ஆராதனைன்னா 5 மணிக்கு இருக்கணும், 6 மணிக்கு ஆராதனை 6 மணிக்கு இருக்கணும். அட்லீஸ்ட் 5:50க்காவது உள்ள வந்துடணும். இருக்கிறியா இல்லையா? அட்லீஸ்ட் நான் 6:10க்கு வருவேன்னு நினைச்சீங்களா? 5:50க்கு வரணும். அல்லேலூயா. அதனால 6 மணிக்குன்னா 6 மணி ஷார்ப்பாக கூட்டம் ஆரம்பிச்சதும், அதனால என்ன பண்ணணும், 6 மணிக்கு எல்லாரும் உள்ள இருக்கணும். சரியா? துணிகரமாக வந்து என்ன பண்ணக்கூடாது, 6:30 மணிக்கு 7 மணிக்கு 7:30 மணிக்கு உள்ள வரக்கூடாது. சரியா? அடுத்த வாரம் திருவிருந்து எப்போல்லாம் 2 வாரம் நமக்கு திருவிருந்து, முதல் வாரம் 3வது வாரம் 6 மணிக்கு நமக்கு திருவிருந்து ஆராதனை. சரியா? முதல் வாரம் 3வது வாரம் 6 மணிக்கு திருவிருந்து. சரியா? திருவிருந்து ஆராதனை எப்பவுமே வந்து 6 மணிக்கு இருக்கும். சரிங்களா? முதல் வாரத்துக்கான சாப்பாடு கொடுக்குற குடும்பம் முதல் குடும்பம் ஜெயா குடும்பம், 2வது வாரத்துக்கு ஆதி குடும்பம். சரியா? மறுபடியும் சொல்றேன், ஒயிட் சாப்பாடு, சாம்பார், ரசம், மோர், அப்புறமா இந்த அப்பளம் இது கொடுக்குறதா இருந்தால் ஒரு பொரியல் கொடுப்பாங்க. இது வந்தால் 3500 ரூபாய். சரியா? பிரிஞ்சி சாதம் கூட எதனா கொஞ்சம் சீச்சி கீச்சி வைக்கணும் அப்படின்னா 5000 ரூபாய். பிரியாணி ஃபுல் மீல்ஸ் வந்து மாம்சத்திலே இருக்கணும் அப்படின்னா பிரியாணி அப்படின்னா 9000. தமிழில் சொல்கிறேன் 9000. சரி, தமிழில் சொல்கிறேன் 10000. இங்கிலீஷில் சொல்கிறேன் 9000, தமிழில் சொல்கிறேன் 10000. சரியா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இது வந்து நீங்கள் வந்து பிரியாணி தான் போடணும், பிரிஞ்சி தான் போடணும் அப்படின்றதெல்லாம் கட்டாயம் இல்லை. உங்களால் என்ன முடியுமோ அதுதான். சரியா? இது இந்த சாப்பாட்டுக்காரங்கள, ஏன்னா சிலர் வந்து 2500 ரூபாய் கையில் கொடுத்துட்டு சிலிண்டரு சாப்பாடு எல்லாம் எடுத்து போனோன்னா கட்டாயம் முடியாது. அப்படியே போட்டவங்க 2500 ரூபாய் கொடுக்குங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, 120 பேருக்கு சாப்பாடு நீங்களே ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துருங்க. பாஸ்டர் அம்மா கிட்ட கேட்டு. சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வாரம் வந்து நம்ம ஒரு பிரதிஷ்ட ஆராதனை இருக்குது. அன்னைக்கு வந்து சபையின் மூப்பர்களை நம்ம என்ன பண்ண போகிறோம், முன்னாடி பிரதிஷ்டை பண்ணி சபையில் ஏற்படுத்த போகிறோம். அல்லேலூயா. மூப்பர் குழு. அதனால மூப்பர்கள் வந்து அந்த நாளில் அவங்கள நம்ம அபிஷேகம் பண்ணி ஊழியத்தில் அவர்கள் முக்கியமான பொறுப்புகளில் ஊழியக்காரனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் நிற்கிறது. அல்லேலூயா. யார் யாருக்கு எந்தெந்த ஊழியம் கொடுத்து அந்த ஊழியத்தை சரியாக செய்யாமல் போனீங்களோ மற்ற காரியம் எதுவும் கிடைக்காது. சரியா? ஊழியன்றது கர்த்தருடையது, கர்த்தரால் ஏற்படுத்தக்கூடியது. இது மனுஷனால் கொடுக்கப்படுறதோ சரி போனால் போட்டோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிறதோ கிடையாது. கர்த்தருக்கு முன்னாடி நம்ம எப்படி நிற்கிறோமோ அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். புரியுதுங்களா? அதனால 10 வருஷ காலம் ஆயிடுச்சு நம்ம சபையில். இதுக்காகலாம் நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். மூப்பர்களை எழுப்பி கொடுங்க, பாடகர்களை எழுப்பி கொடுங்க, சுவிசேஷர்களை எழுப்பி கொடுங்க, தீர்க்கதரிசிகளை எழுப்புங்க, அற்புத அடையாளங்களை செய்கிறோட எழுப்புங்க அப்படின்னு சொல்லிலாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறல. அதனால் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னது மூப்பர்களை ஏற்படுத்த சொல்லி. அல்லேலூயா. அதனால மூப்பர்களை அடுத்த வாரத்தில் நம்ம பிரதிஷ்டை பண்ணி அவங்கள ஏற்படுத்த போகிறோம்.
அவங்க வந்து சபையில முழு பொறுப்புகள்ல அவங்க இருப்பாங்க. ஊழியக்காரனுடைய ஆலோசனையோடு கூட அவங்க இருப்பாங்க. அதனால அடுத்த வாரம் அந்த காரியங்கள் இருக்கும், அந்த பிரதிஷ்ட காரியமும். கர்த்தர் இது எல்லாத்தையும் வாழ்க்கை செய்யும்படியா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவா. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படியே எல்லாரும் எழுந்துக்கலாமா? எழுந்துக்கலாம். காணிக்கைக்கான நேரம். காணிக்கை பாடும்போது எல்லாம் உங்க காணிக்கையை கர்த்தருக்கு கொடுங்கள். மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு மண்ணிலே மனிதனாக உதித்தது. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. அன்பு 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 தேவ அன்பு 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 தேவ அன்பு 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 மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு. அப்படியோடு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது. இருமாப்பா இராது, அயோக்கியத்தை செய்யாது. இருமாப்பா இராது, அயோக்கியத்தை செய்யாது. தற்பொழிவை நாடாது, கோபம் கொள்ளாது. அன்பு தீங்கு நினையாது. அன்பு 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 தேவ அன்பு 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 தேவ அன்பு 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 மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. அன்பு சகலம் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். அன்பு சகலம் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். அன்புக்கு ஆழமில்லை, அன்புக்கு உயரமில்லை. அன்புக்கு ஆழமில்லை, அன்புக்கு உயரமில்லை. அன்புக்கு ஈடில்லை, இணையேதும் இல்லை. அன்புக்கு இணையேதும் இல்லை. அன்பு 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 தேவ அன்பு 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 தேவ அன்பு 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 மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. தரிசனமானாலும் ஒழிந்து போகும், அன்பு ஒழியாது. அந்நிய பாஷையானாலும் ஒழிந்து போகும், அன்பு ஒழியாது. தரிசனமானாலும் ஒழிந்து போகும், அன்பு ஒழியாது. அந்நிய பாஷையானாலும் ஒழிந்து போகும், அன்பு ஒழியாது. விசுவாசம் நம்பிக்கை அன்பு மூன்றிலும் நிலைத்திருக்கும். விசுவாசம் நம்பிக்கை அன்பு மூன்றிலும் நிலைத்திருக்கும். இவைகளில் எல்லாம் அன்பே பெரியது. அந்த அன்பை நாடுகள். அன்பு 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 தேவ அன்பு 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 தேவ அன்பு 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 மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. அன்பு சகலம் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். நல்ல பிதாவே, இந்த நாளில ஆண்டவரே, இந்த 27வது ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை எங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு வந்து பரிபூரணத்தையும் கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினவர்,
பரிபூர்ண நன்மைகளை கொடுக்க ஒழுக்கமுள்ள குடும்பத்தை எதிர்பார்க்கிறீர் ஆண்டவரே. பக்தி உள்ள குடும்பமாய் ஆண்டவரே, எப்போதும் ஆண்டவர் விசுவாசத்தில் நிற்கிற குடும்பமாய் இருக்கணும்னு சொல்லி நீர் விரும்புகிறவர். அப்படியாய் கர்த்தர் இந்த நாளில உடைய பிள்ளைகளோடு நீர் பேசின, எங்களோடு கூட பேசின உடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் உடைய கரத்திலிருந்து வாங்கி உமக்கு கொடுத்திருக்கிற இந்த காணிக்கைகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து ஊழியத்தின் தேவைகளில பயன்படுத்த கர்த்தர் நீர் கிருபை தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. வாயின் வார்த்தை இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் அது துரிதியாய் இருக்கட்டப்பா. கேட்ட உடைய பிள்ளைகளுடைய இருதயங்களில ஆண்டவரே அது 30, 60, 100 பலன் தரட்டும் ஆண்டவரே. திருடனானவன் திருடி விடாதபடிக்கு அதை வஞ்சித்து அவங்களுடைய இருதயத்திலிருந்து ஆண்டவரே வார்த்தைகளை எடுத்துட்டு கசப்பை விதைத்து விடாதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொருடைய இருதயங்களை கர்த்தர் நீர் ஆட்கொண்டு ஆளுகை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. வந்தவர்கள் வந்த வண்ணமாக அல்ல, ஒரு பரிபூர்ண விடுதலையோடு கூட உடைய பிள்ளைகள் இங்கிருந்து புறப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. இவர்கள் கொழுத்த கண்டுகளைப் போல கர்த்தர் புறப்பட்டு போய் வெளியே அநேகருக்கு இவர்கள் சாட்சியா இருக்கட்டும் சொல்லி ஜெபிக்கிறப்பா. வியாதியோ வேதனையோ விளைவிடமோ நாச மோசங்களோ ஒன்று இவர்களை அணுகாதபடி இந்த வாரம் முழுவதும் இவர்களை வெளியடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். இரத்த கோட்டைக்குள்ள இவர்களை மறைத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். உடைய கிருபையின் கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். நீரே மகிமைப்படுவீராக. எல்லாவற்றும் உடைய திருக்கரத்துல தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அண்ணன் ஐக்கிய காவலும் சமாதானமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாள் வரையில் நாம் அனைவரோடு கூட இருந்து அவர் காத்து நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வாழ்த்துங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்கள் செய்வார்.